மதுபோதையில் காவலரின் இருசக்கர வாகனத்தில் வந்த முதல்வரிடம் மனு கொடுக்க வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். சென்னையில் முதல்வர் வீடு அருகே மதுபோதையில் போலீஸ் ஸ்டிக்கர் ஒட்டிய வாகனத்தில் வந்த நபரை பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் மடக்கி பிடித்தனர். பின்னர் நடத்திய விசாரணையில் அவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த சந்தோஷ் என்பதும் மதுபோதையில் வாகனத்தை ஓட்டி வந்ததும் தெரிய வந்தது. மேலும் தான் போதைக்கு அடிமையாகி விட்டதாகவும் தன்னை போல வேறு யாரும் போதைக்கு அடிமையாகி விடக்கூடாது என்ற நல்லெண்ணத்தில் கோரிக்கை மனுவை முதல்வரை நேராக சந்தித்து கொடுக்க வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 1000 விளக்கு காவலர் குடியிருப்பில் தண்ணீர் கேன் போடும் வேலை செய்து வரும் சந்தோஷ் உணவு வாங்கி வருவதாக கூறி அருள் என்ற காவலரின் வாகனத்தை எடுத்து வந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து சந்தோஷை கைது செய்த போலீசார் பின்னர் அவரை காவல் நிலைய ஜாமீனில் பின்னர் விடுவித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.